வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பிஎல்எஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட தேர்ட் எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் கிங்கியோட கத்தி வீட்டை நோக்கி போகுது. மின்னல் பவர் இருக்கிறவனும் வீட்டை நோக்கி போகிறான். டீச்சர்னு சின்ன பையன் கத்தன உடனே கிங்கி அவனோட கத்தியை நிறுத்திடுறான். மின்னல் பவர் இருக்கிறவன் போய் மாஸ்க் போட்டுட்ருக்கான். கைத்துல கை வச்சு மடிக்கிறான் அவனை. கிங்கியோ நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன்னு மாஸ்க் போட்டுட்ருக்கான் சொல்கிறான். அவனை விடு, நான் உன்னை போகிறதுக்கு விடுறேன்னு கிங்கியூ சொல்கிறான். அவனை விட முடியாது, அவனை வெட்டிட போகிறேன்னு மாஸ்க் போட்டுட்ருக்கவன் சொல்கிறான். உனக்கு என்ன வேணும்னு கிங்கியூ கேட்குறான். பொலைட் டிராகனோடைய சீலை என்கிட்ட கொடுத்துருன்னு மாஸ்க் போட்டுட்ருக்கவன் சொல்கிறான். அது என்கிட்ட இல்லைன்னு கிங்கியூ சொல்கிறான். சரி, இந்த பாம்பை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சின்ன பையன்கிட்ட அனுப்புகிறான். சரி, அதை எனக்குள்ளே தேடிப்பாருன்னு கிங்கியூ சொல்கிறான். பரவாயில்லையன்னு சொல்லிட்டு பாம்பு கிங்கியூ கிட்ட அனுப்புகிறான். பாம்போடைய ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி அது கிங்கியோடைய மைண்டுக்குள்ளார போயிடுது. கிங்கியூ அந்த வழியை தாங்க முடியாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு கத்தியை தரையில் குத்திடுறான். நீ அவரை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா நான் உன்னை சாவடிச்சிருவேன்னு மின்னல் பவர் இருக்கிறவன் சொல்கிறான். அதுக்கு மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் சிரிக்கிறான். இவனுடைய ஸ்பிரிட் நாலேஜ் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் யோசிச்சுட்டு இருக்கான். என்னது இது, என்னால அவனுடைய ஸ்பிரிட் பவரை தெரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்றான் மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன். மின்னல் பவர் இருக்கிறவன் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறவனை அடிக்க வரான். அதை பார்த்தவில்ல அந்த சின்ன பையனை தூக்கி மின்னல் பவர் இருக்கிறவன் கிட்ட போட்டுறான். கிங்கியோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வெட்டுறதுக்கு ட்ரை பண்றான். அதுல இருந்து அவன் தப்பிச்சிடுறான். நான் அந்த டிவைன் கேட் ரிலிமோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் சொல்றான். நான் அதுக்கு உனக்கு வாய்ப்பு ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு கிங்கியோ சொல்றான். கிங்கியோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி கத்தியா வர வச்சு அவனை நோக்கி அனுப்புறான். மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறவன் அதுல இருந்து தப்பிச்சு போயிடறான். ஒரு கத்தி மட்டும் அவன் கையில பட்டுக்கிட்டு போகுது. பின்னாடி கிங்கி வந்து அவனை வெட்டிடுறான். திருப்பி அவன் கருப்பு கலர் புகையா மாறி தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றான். கிங்கியோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வாழை பெருசாக்குறான். மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் ஸ்னேக்குன்னு சொல்லி ஸ்னேக்கோடைய பவரை வெளியே கொண்டு வரான். அந்த ஸ்னேக் வருது. நம்மளால கிங்கியூ அந்த ஸ்னேக்கை வெட்டிடுறான். அந்த வெட்டின எஃபெக்ட்ல அந்த இடம் ஃபுல்லா தூசி மண்ணு ஃபுல்லா கிளம்புது. மாஸ்க் மட்டும் மேல இருந்து கீழே வந்து வீது. அதை கிங்கியூ கையில எடுத்து பாக்குறான். இந்த டைமும் ஓடிட்டான்னு கிங்கியூ சொல்றான். அந்த சின்ன பையனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிங்கியூ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவன் பாடியில தேடுறான். பார்த்தா வயிற்றுல தான் ஏதோ ப்ராப்ளம்ன்றத கிங்கியூ கண்டுபிடிச்சிடறான். சீனை கட் பண்ண அடுத்த நாள் பொய்து வெடிஞ்சித்து. அவன் இப்ப எப்படி இருக்கான்னு வெளியில நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. கிங்கியோ அதுக்கு இல்லை, அவனால் இதுக்கப்புறம் கல்டிவேட் பண்ணுறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறான். சின்ன பையன் ஏஞ்சிட்றான். நைட்டு நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். யார் நீன்னு கேட்குறான். மாஸ்க் போட்டு இருக்கவன் அந்த சின்ன பையனை பிடிச்சி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பிளாக் கலர் ஸ்மோக்கை அவனுடைய உடம்புக்குள்ளார அனுப்புகிறான். கெட்ட சக்தியை. எனக்கு தெரியும் கிங்கி உனக்காக என்ன வேணுனாலும் பண்ணுவான்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் சொல்கிறான். வயிற்றுல கை வச்சு பார்த்துட்டு கீழே குத்துறான். நான் நல்லா இருக்கிறேன் மாஸ்டர், என்னால் கல்டிவேஷன் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த சின்ன பையன் சொல்றான். இந்த மாதிரிலாம் நம்பிக்கை இல்லாத மாரி பேசாதன்னு அவன் கூட இருக்கிறவன் சொல்றான் கிங்கியூ கிட்ட. என்னால உனக்கு ஸ்பிரிட் ஸ்டோன்ஸை கொடுக்க முடியும்னு கிங்கியூ கூட இருக்கிறவன் சொல்றான். சரின்னு சின்ன பையன் சொல்றான். இதை நீ குடிக்கணும்னு கிங்கியூ கூட இருக்கிறவன் சொல்றான். சீனை கட் பண்ணா சின்ன பையன் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். என்னால இப்பயும் என்னோட முழு சக்தியை உணர முடியலன்னு அவன் சொல்றான். சின்ன பையன் ஏஞ்சி மரத்துல குத்திக்கிட்டு இருக்கான். இம்பாசிபிள் பவர், அவனுடைய சீல் என்ன எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். திருப்பி மரத்துல குத்துறான். அப்புறம் மரத்துலேயே சாஞ்சிட்டு கை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கிங்கி வரான். என்ன ஆச்சுன்னு கேட்குறான். டீச்சர்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். நான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சின்ன பையன் அழுகுறான். யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு மின்னல் பவர் இருக்கிறவன் வரான். நீங்க கிளம்புறீங்களான்னு கேட்குறான் கிங்கியூ. அவன் இன்னும் சின்ன பையன் தான், அவனை பத்திரமா பார்த்துக்குங்க மாஸ்டர்னு மின்னல் பவர் இருக்கிறவன் சொல்றான். அங்கிள் லீ, நீங்க எங்க போறீங்கன்னு சின்ன பையன் கேட்குறான். ஃபேங், நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் மாமா லீக்காக ஸ்பிரிட் ஸ்டோனை எடுக்க நீ போகணும், ஞாபகம் வச்சுக்கோன்னு லீ சொல்றான். ஓகே, நான் அதை பார்த்துக்கிறேன், டீச்சர் என்ன சோர்வடைய விட மாட்டாருன்னு ஃபேங் சொல்றான். இதோட எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை வரக்கூடிய வீடியோக்களில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். See you guys.